ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஷெட்டு ஒன்று ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. அந்த ஷெட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மளை வந்து சைட்டை பார்த்துட்டோம். ஏற்கனவே இந்த ஷெட்டில் வந்து பாதி செட்டு இருந்துச்சு. அதில் வந்து ஒரு லைட்டு ஒரு ஃபேன் பாயிண்ட் மட்டும் இருந்துச்சு. 8 மால் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஷெட்டை வந்து ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அந்த ஷெட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லைட்டு ஃபேனு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் வந்து பார்த்துட்டோம், சைட்டை பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட ஓகே சொல்லியிருந்தோம். அவங்க மெட்டீரியல்லாம் வந்து போய் வாங்கி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷெட்டு போடும்போதே வந்து ஃபேனுக்கெல்லாம் வந்து ஊக்க வச்சுட்டாங்க. நம்ம தூக்கி மாட்டுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த இப்படி தான் பாயிண்ட் இருந்துச்சு. நம்ம இந்த பாயிண்ட்டை தூக்கிட்டு 16 மால் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து வயரிங் பண்ண போகிறோம். இதில் இருக்கிறது வந்து 8 மால் மார்க்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து அதை தூக்கிட்டு தான் ஓப்பனில் சும்மா இருந்துச்சு. அது நீட்டாக நம்ம வந்து பக்காவாக வந்து பைப் லைன் நம்ம யூஸ் பண்ண பைப் வந்து 1 இன்ச் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 இன்ச் வயரிங் பைப் வச்சு நம்ம வந்து இந்த வேலையை பண்ணி கொடுத்துருக்கோம். நீட்டாக நம்ம வந்து பைப்லாம் வந்து தனியாக வந்து இல்லாத போல் பயணம் தனித்தனியாக பைப் போட்டு நம்ம வந்து ஜங்ஷன் வச்சு நீட்டாக வந்து அழகாக வந்து பைப்புக்கு வந்து டேக் அடிக்காமல் நம்ம வந்து காப்பர் கம்பி வேஸ்ட்டு காப்பர் கம்பியை வச்சு நம்ம வந்து நீட்டாக வந்து கட்டியிருக்கோம். ஏன்னா வந்து நாள் போகும்போது டேக் அடிக்கலாம், ஒயர் டேக் வச்சு அடிக்கலாம். ஆனால் வந்து வேலை ஈஸி. ஆனால் வந்து அது வந்து மேலே ஷெட்டுன்றதுனால ஹீட் அதிகமாக இருக்கும். நாள் போகும்போது என்ன செய்யணும்னா அந்த டேக் கட் ஆகி பைப்பு கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து காப்பர் கம்பி போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்து ஒரு லைட்டு ஒரு ஃபேனு. இந்த இடத்துல ஏற்கனவே ஃபேன் இருக்குது. அந்த இதுலேயே ஒரு ஃபேன் பாயிண்ட் ஒன்று, பக்கத்தில் ஆப்போசிட்டில் வந்து ஒரு லைட் பாயிண்ட்டு. அப்படியே பின்னாடி வந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேன் ஒன்று, அது பக்கத்தில் லைட்டு பாயிண்ட் ஒன்று, இந்த பைப் நீட்டிட்டு வைக்கிறதுல ஒரு லைட் பாயிண்ட் வருது. அதை தாண்டி அப்படியே அங்கிட்டு போனோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேன் வருது. அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து உள்ளே திரும்பினோம்னா ஒரு லைட் பாயிண்ட்டு, ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, ஒரு லைட் பாயிண்ட்டு, ஒரு 4 ஃபேன் என்னமோ மாட்டோம். 4 ஃபேனு 4 லைட்டு. அப்புறம் வந்து ஒரு பிளக் பாயிண்ட்டு கேட்டாங்க. ஏற்கனவே பிளக் பாயிண்ட் இருந்துச்சு. அதே போல் இந்த இடத்துக்கு வந்து இன்வெர்ட்ரு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மளும் வந்து உள்ள அந்த பக்கத்தில் ரூமில் ஒரு இன்வெர்ட்ரு இருந்துச்சு. அந்த லைனை இழுத்து இங்கே கொண்டு நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டி நீட்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து லைட் பாயிண்ட்டுக்கெலாம் ஒன்வே ஜங்ஷன் போட்டு நம்ம வந்து நீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். பக்காவாக வந்து பைப் வந்து ஒன் சைடு தெரியாத மாதிரி பைப் வந்து இங்கிட்டிருந்து உள்ளிருந்து வரும்போது பார்க்க பைப் தெரியாத மாதிரி உள்ள பைப் மறையிற மாதிரி வச்சு பண்ணியிருக்கோம். ஜங்ஷன் 3வே ஜங்ஷன் 2வே ஜங்ஷன் வச்சு பண்ணி நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம வேலை பார்த்த இடம் எங்கன்னா காலார்கோவிலில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சைட்டு வந்து காலார்கோவிலில் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் ப்ளம்பிங் எல்லாம் இருந்துச்சு. நம்ம அதையும் முடிச்சுட்டு இந்த ஷெட்டுக்கு வந்து வயரிங் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நீட்டாக வந்து பக்காவாக வந்து வயர்லாம் இழுத்துட்டு இப்போ வயர் இழுத்ததுக்கு எல்லாம் போட்டக்கப்புறம் வயர்லாம் இழுத்து நம்ம லைட்லாம் மாட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கு. நம்ம வீடியோ பாருங்கள். நீட்டாக வந்து வயர் ஜங்ஷன் வந்து நம்ம லைட்டுக்கெலாம் வந்து சும்மா போடாமல் நம்ம வந்து சீலிங் ஹோஸ் போட்டு நம்ம மாட்டியிருக்கோம். ஏன்னா சும்மா மாட்டுவாங்க சில இடத்துல. நம்ம வந்து அது மாட்டாமல் பக்காவாக வந்து சீலிங் ஹோஸ் போட்டிருக்கோம். இந்த ஃபேன்லாம் வந்து கஸ்டமர் ஏற்கனவே ஃபேன்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. வேறு வீட்டுக்கு கட்டும் போது வாங்கினது. ஆனால் அது வந்து அப்படியே வச்சுட்டாங்க. நம்ம வந்து இருக்கிறது லைன் கொடுத்து பண்ணியிருக்கோம். இது வாங்காமல் லைட்டு வந்து நம்ம எல்இடி சொல்லியிருந்தோம். ஆனால் கஸ்டமர் என்ன சொன்னாங்க, டியூஷன் சென்டர் மாதிரி வைக்க போகிறோம், பிள்ளைங்களுக்கு எதுவும் கண்ணுக்கு பாதிப்பு வராதபடி நம்ம வந்து எல்இடியில் போடாமல் பழைய ஓல்டு டியூப் லைட்டில் போட்டிருக்கோம். டியூப் லைட்டுமே நம்ம லூப்ஸ் ஆகாமல் டைட்டாக கட்டியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.